ஸோ வணக்கம் கேமர்ஸ். இன்றைக்கி வந்து என்னென்னா ஃப்ரீ ஃபயரில் ஸ்கார்லெட் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து இந்த மந்த் வந்துருந்துச்சு நமக்கு. ஸோ அதில் இருக்கிற இந்த ரிவார்ட்ஸு கேலண்டரு, அப்புறம் அதில் இருக்கிற என்னெல்லாம் ரிவார்ட்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் உள்ள அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட்ஸாகவும் அப்புறம் இந்த மாதிரி ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு வந்து லக் ராயலில் வந்து ஒரு எமோட் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 2 எமோட் வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் எமோட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் புது எமோட்டு ஸ்கார்லெட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட் மாதிரி ஒன்று விட்ருக்காங்க. சும்மா கத்தி எடுத்து அப்படியே கதைன்னு வெட்டுறாரு. அடுத்து ரெண்டாவது ஒரு எமோட் வந்து பொசஸ்டு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட் ஒன்று. இது ஆல்ரெடி இருந்து நான் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி மாவாட்டுறான், அடுத்து அப்படியே ஒரு ஆட்டம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 எமோட் இருக்குது. அதில் ஒரு எமோட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எமோட் உண்மையிலே இப்போ புதுசாக வந்திருக்கிற எமோட் உண்மையிலே பங்கமாக இருக்குது. யாராவது டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, என்னங்கடா டீமன் ஸ்லேயரில் வர வேண்டிய கத்தி இங்கே விட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. கத்தி அந்த மாதிரி இல்லை. ஸோ இருந்தாலும் அந்த கட்டிங் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது உள்ள அமௌண்ட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாகவும் அழகாக இருக்குது. ஸோ அடுத்து ஸ்கார்லெட் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்டில்ஸ் விட்டுருக்கேன் மக்களே. அதாவது ஒரு காலத்தில் வந்து இது வந்து இன்குபேட்டர் காஸ்டியூம் ஆக்சுவலாக. அதில் மீதி இருக்கிற பண்டில், அதில் உள்ள ஒரு பண்டிலை எடுத்து அப்படியே அதை வந்து பட்டிட்டிங்கிறெல்லாம் பண்ணி அதை ஒரு மாதிரி பயங்கரமாக பங்கமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே பண்டில் உண்மையிலே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஐயா அதோட அனிமேஷன்லாம் மாற்றி கேர்ள் பண்டெல்லாம் சும்மா தெருக்கி விடுற மாதிரி, அதோட அந்த கொம்பு, அப்புறம் அந்த கண்ணில் வந்து ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி வருது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கண்ணே அப்படி க்ளோ ஆகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் சாமுராய் பண்டில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, அதாவது ஒரு ஓல்டு ஓஜி பண்டில். இந்த பண்டிலை பார்த்து பயப்படாதவனே கிடையாது. ஒரு காலத்தில் வந்து பீக்கில் இந்த பண்டிலை பார்த்துட்டான் அப்படின்னா அவன்லாம் ஓடிடுவான். அந்த மண்டையை போட்டுட்டான், அந்த அந்த கிளவி மண்டைங்கிறத பார்த்துட்டாங்கன்னா தெரிச்சு ஓடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்குபேட்டரில் இருக்கிற அந்த மெயின் காஸ்டியூம், இன்குபேட்டர்னு ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, இது ஸ்கார்லெட் ரிங்கில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு காலத்தில் இது இன்குபேட்டர் காஸ்டியூம் தான். அப்புறம் அதில் உள்ள ப்ளூ கலர் பண்டில், இன்னும் இதில் வந்து எப்படின்னா மொத்தம் 4 பண்டில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கேர்ள் பண்டில், பாய் பண்டில் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம சாமுராய் பண்டில், ஓஜி பண்டில் பார்த்தாச்சு. அப்புறம் இதுதான் வந்து சாமுராய் பண்டில். அதில் உள்ள ஃபீமேல் காஸ்டியூம். ஆக்சுவலாக இந்த ப்ளூ கலர் பண்டில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வச்சுருக்கான். இது அதில் உள்ள கேர்ள் பண்டிலு. அப்புறம் ஒரு கத்தி ஒன்று விட்ருக்கான் மக்களே. அப்புறம் இது ஒரு புது பெட்டு. ஆக்சுவலாக டவுன்லோட் கொடுத்துட்டோம், அது டவுன்லோட் ஆகட்டும். இது வந்து அதில் உள்ள அவத்தாருக்கு அனிமேஷன் இருக்குது. அதே மாதிரி பேனருக்கும் அனிமேஷன் கொடுத்துருக்கான். அப்படி ஒரு மாதிரி சின்னதாக வந்து அப்படி ஃப்ளேமாக அப்படி பறக்க, அப்படி ஒரு மாதிரி புகை புறம்பி அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி உல்ஃப் எஃபெக்ட் கொடுக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஏதோ இருட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் இருக்கிற பண்டில் எல்லாம் அந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பண்டில் இப்போ யாரெல்லாம் எடுத்துருக்கீங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேடட் வீலில் வந்து ஒரு இது அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது லாபி அமௌண்ட்டும்பாங்க. இந்த நம்ம ப்ரொஃபைல்லாம் கிளிக் பண்ணால் ஒரு என்ட்ரி அமௌண்ட் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி அமௌண்ட்டு. அப்படியே சும்மா கத்தி எடுத்துகிட்டு அப்படியே பறந்து வர ஏதோ ஒரு டொமைன் எக்ஸ்பென்ஷன் போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேட் போர்டு இருந்துச்சு. இந்த ஸ்கேட் போர்டை மட்டும் ஒரு ஃப்ரீ ஸ்க்ரீனில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி அமௌண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பண்டில் விட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பண்டில் ஏதோ ஒரு மாதிரி ஏதோ எப்படி சொல்ல, வக்காண்டாவில் அவனோட தம்பி வரும், அவனோட காஸ்டியூம் மாதிரி ஒரு மாதிரி நெஞ்சிலெல்லாம் நெருப்பெரிஞ்சு மூஞ்சில் ஒரு மாஸ்க்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு பண்டில் என்னடா கண்ணாடி எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தக்கன்னு இருக்காங்க, ஏதோ கண்ணாடி பில்டிங்லேருந்து வந்த மாதிரி. அப்புறம் ஒரு பண்டில் வந்து அப்படியே பிக்சல் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி க்யூப் மாதிரி இருக்குது. அப்புறம் என்னென்னா ஏதோ ஒன்றை போவால் ஆள் மாதிரி, ஏதோ வெடம் பண்டில் மாதிரி சூப்பர் வைட் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாஸ்க்கை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி ஒத்தக்கண்ண மாதிரி. ஆனால் தனியாக சூட்டு மட்டும் போட்டோன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மொத்தமாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த பண்டிலை பற்றி என்ன நினைக்கிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் க்ளோவால் நோட் வச்சுருக்கான். அந்த க்ளோவால் எஃபெக்ட் இருக்குது. அதுக்கடுத்து பேக் ஒரு மாதிரி எக்ஸ் படம் போட்டு ஒரு மாதிரி இருக்குது. க்ளோவால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி அந்த பாக்ஸாக அப்படி ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்குது. மற்றபடி இதில் பெருசாக எதுவும் கொடுத்து வைக்கலை. இந்த பண்டில் யாரெல்லாம் எடுப்பீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து மோக்கோ ஸ்டோரில் வந்து 2 ஃபிஸ்ட்டு வந்திருக்கு. ஒரு ஃபிஸ்ட்டு பழைய ஃபிஸ்ட்டு, இன்னொரு ஃபிஸ்ட்டு வந்து அல்டிமேட்
அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஸ்ட்டு ஒரு மாதிரி நார்மலாக சிம்பிளாக கையில் ஒரு மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு மாதிரி பஞ்சிங் பேக் போட்ட மாதிரி ஃப்ரோசன் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஃப்ரோசன்னா என்னடா ப்ளூ கலரில் தான் இருக்கணும், என்னடா ரெட் கலர் எடுத்துச்சிருக்க அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி ஸ்கல்லுக்குள்ளே கையை விட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த 2 ஃபிஸ்ட்டில் வந்து எந்த ஃபிஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதை வந்து 2 கேட்டகரியாக பிடிச்சிக்கலாம். எப்படின்னா இது நல்லா இருக்குங்க, நல்லா இல்லைங்கிறத விட யாருக்கெல்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி சாதாரணமாக என் கை க்ளோ ஆனால் போதும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த அல்டிமேட் அச்சீவ் எடுத்துக்கலாம். ஐயோ மெசேஜா அல்டிமேட் அச்சீவ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஒரு மாதிரி இல்லை என் கையில் வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பெருசாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரோசன் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் இது இருக்குல்ல, ரெட் கலர் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த புதுசாக வந்துருக்கிற இதை எடுக்கலாம். அதாவது மோக்கோ ஸ்டோரில் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கணுங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா கையில் போட்டிருக்கிறது தெரியாது, அதுனா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ அடுத்த இது வந்துட்டுன்னா நம்ம MP40 ரிங், அதாவது இந்த போக்கர் MP40 வச்சு சம்பவம் செய்கிறாங்கிற மாதிரி போக்கர் MP40 ரிட்டன் கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை ரிட்டன் கொண்டு வந்திருக்காங்க, வேணும்னா எடுத்துங்க. அதுக்கப்புறம் எவா வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு 4 எவா கன்னை விட்டு வச்சுருக்கான். AK, UMP, அப்புறம் ஆகு, அப்புறம் ஃபேமஸ்ஸு, இந்த மாதிரி 4 கன்னையும் விட்டு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த AK வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா எடுங்க. மற்றபடி ரொம்ப டைமண்ட் ஸ்பின் பண்ணி வந்து டைமண்ட் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. வேணும்னா எடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க. இருக்கிற கண்ணை வச்சு விளாட்லாம். அதுக்கப்புறம் ரஷ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கடா இது அப்படி வித்தியாசமாக கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ இந்த ஏலியன் எக்ஸ் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் அடித்து நெத்தியில் ஒரு ரெட் கலர் கோடை வச்சு ஏதோ கோழி மாதிரி மாற்றி அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அடுத்த ஒரு அமௌண்ட்டு அப்படியே திரும்பி நின்று அப்படியே ஒரு கையில் அப்படி ஒரு பிடி. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த எனிமி கீழே விழுந்து கில் ஆனா அப்படின்னா அந்த நான் பாதி அரவசரில் கிடப்பானே அவனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக அமௌண்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கான். எதுக்கெல்லாம் வித்தியாசமாக கொண்டு வரீங்களா. அப்புறம் ரக்லாயிரு வாயில் வர முடியுது. நம்மளால் ஈஸியாக எடுக்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கங்க. இப்போதைக்கு லக்கி ராயலில் இருக்கிற ஒரு அப்டேட்ஸ் இதெல்லாம் இது தான். அதுக்கடுத்து இது தான்ப்பா அந்த பெட்டு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஓனரை பிடிச்சிட்டு வந்து ஏன்டா என்னை பெட்டாக்க பார்த்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. தம்பி ஓனருக்கு விசுவாசமாக இருப்பியா அப்படின்னு கேட்டால் விசுவாசமாக இருப்பான்னு நம்புவோம். இவனோட பவர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே வாசி தெரிஞ்சுங்க. ஏன்னா எனக்கு அதோட பவர் என்னன்னு புரியலை. அதனால் இப்போதைக்கு லக்கி ராயலில் இருக்கிற அப்டேட் எல்லாம் இவ்வளோ தான். இது போகவும் இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. இந்த அவதார் வேணும்னா நீங்கள் வந்து இந்த BR ரேங்க்கில் விளாண்டு இந்த இதை கலெக்ட் பண்ணி எடுத்துங்க. அதுபோக பெட்டர் வித் பாடி இது வந்து எப்படின்னா இந்த CS ரேங்க் மேட்ச்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளாண்டிங்க அப்படின்னா இந்த கன்னோட ஸ்கின் வந்து எடுத்துக்கலாம். இந்த கன் ஸ்கின் வந்து வெப்பன் ராயலில் ஒரு டைம் வந்த இது கன் ஸ்கின்னு எடுத்துங்க. சூப்பரான கன் ஸ்கின் தான். அதுக்கப்புறம் என்னென்னா டெய்லி கோல்ட் ட்ராப், இது வந்து டெய்லி நம்ம மேட்ச் விளாடுற மூலமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கடுத்து இந்த ஸ்கார்லெட் மூனில் வந்து ஒரு பேகு ஒன்று விட்ருக்கான். ஏதோ பியாண்ட் ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சி. ஸ்கார்லெட் ஃபேன் பியாண்ட் த ரெட் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பேக் விட்டு வச்சுருக்கான். 2வது சாங் ஆஃப் ஆனா அதில் வந்து இந்த பாட்டு அந்த இந்த இதோட தீம் சாங் இருக்குது. இந்த ஸ்கார்லெட் மூனோட தீம் சாங் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்கார்லெட் மூன் நம்ம மெயின் இதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கடுத்து ரிவார்ட்ஸ் கேலண்டரில் வந்து பியாண்ட் த ரெட் அது வந்துருச்சு, சாங்கும் வந்துருச்சு. அப்புறம் இந்த கத்தி இன்னும் வர வேண்டியது இருக்குது. மொத்தத்தில் இந்த ஈவெண்ட் வந்து இந்த மாதம் 21 அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கேலண்டரில் இருக்கிற அப்டேட்டும் இப்போதைக்கு இருக்கிற ஈவெண்ட் அதுதான். இப்போ ஸ்கார்லெட் மூன் மெயின் ஈவெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா மெயின் ஈவெண்ட்டில் நமக்கு கொடுக்குறது க்ளோவால் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த ஃபீமேல் பண்டில் கொடுக்குறாங்க. என்கிட்ட கேட்டால் ஃபீமேல் பண்டில் ரொம்ப அனிமேஷன்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்குது. கொஞ்சம் காற்றுல அசைகிற மாதிரி செருப்பு ஹேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக கொடுத்து வச்சுருக்கான். இந்த க்ளோவால் ஓரளவுக்கு ஒர்த்து தான். கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய க்ளோவாலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் ஓகே. இந்த மாதிரி அதில் சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் இருக்குது நமக்கு. அது இது ஒரு மாதிரி பேனரில் வந்து ஒரு மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரு மாதிரி ஸ்கார்லெட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆச்சு. அதுக்கடுத்து இது வந்து இந்த ஒரு மாதிரி நம்ம பேட்ச் மாதிரி ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பேட்ச் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ இதில் இருக்கிற ஃப்ரீ ரிவார்டை ஒரு டம்மி ரிவார்டை தவிர்த்து எடுத்தோம் அப்படின்னா பண்டலும் க்ளோவாலும் ஒர்த்து. ரெண்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. க்ளோவால் என்கிட்ட கொடுத்த கேட்டால் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. ஆனால் இவங்க கொடுக்குற டாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிஆர் ரேங்க் மேட்ச் போகிற மாதிரி தான் இருக்குது. ரேங்க் மேட்ச் போகணும் மொத்தத்தில். நம்ம வந்து எப்படின்னா நார்மலாக அந்த கிளாசிக்கு மேட்ச்லாம் விளாடாமல் ஃபுல்லாக ரேங்க் மேட்ச்லேயே விளாண்டோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற டாஸ்க்கு அது போக மீதி உள்ளே இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ரிவார்டெலாம் எடுத்துக்கலாம். என்ன ஒன்று இங்கே பிரச்சனை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு விளாடணும்னு சொல்லி இருக்குது. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு நமக்கு இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு விளாடுங்க, அப்படி இல்லைனா ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் விளாடுங்க, அப்படி இல்லைனா நீங்களே போய் விளாடுங்க. உங்களால் எதெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரீ ரிவார்டெல்லாம் அள்ளிடுங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் எல்லாம் இது தான். இது போக வேறு எதாவது அப்டேட் இருந்தால் அப்படியே ஷார்ட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அது போக வீக்லி நம்ம என்னெல்லாம் அப்டேட் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஃப்ரீ ஃபயரில் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போதைக்கு ஸ்கார்லெட் மூன் ஈவென்ட் வந்து 21 ஒரு அடுத்த மாதம் 13 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற எல்லா அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குறேன். பாய் கேமர்ஸ்.